தாவேக அரசோட நடவடிக்கை அவங்களுடைய கவனம்லாம் எதுல இருக்கு அப்படின்னு ஒரு பாஸ் விடுறாரு. கீழிருந்து சவுண்ட் வருது, ஒரு பேரை உச்சரிக்கிறாங்க. அந்த பேருக்கும் அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? ஸோ என்னன்னா, இவங்க பழி வாங்கும் நோக்கத்தோட கைதுக்காக வந்துட்டாங்க. அது பேக் ஃபயர் ஆன பிறகு அதிகாரிகளுடைய அட்வைஸ், இது தப்பு, இது நீங்க பண்றது அப்படிங்கிறதுனால நீதிமன்றத்தில் அட்வொகேட் ஜெனரல் இப்படி இல்லை, நாங்கள் வந்து விசாரிச்சு அனுப்பிடுறோம். நார்மலாக ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டா எந்த போலீஸ் ஜூரிஸ்டிக்ஷனோ அந்த போலீஸோட டைரக்ஷனில் தான் போகணும். ஆனால் அவருக்கு வேற எங்க இருந்தோ ஒரு டைரக்ஷன் வருது, இப்படி திருப்புங்க அப்படி திருப்புங்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்துரு, திமுக ஆட்சி விட்டு இறங்கிட்டீங்க, நீங்கள் தானே ஆட்சியில் உட்காந்து நீங்கள் என்ன கிழிச்சிங்கன்னு கேட்குறேன். நீங்க அவங்களுக்காக ஒரு கேக்குறீங்க போது விவசாயிகள் தரப்புடைய கருத்தும் அதுவா இருக்கு. ஆரம்பத்துல ஒரு பிளண்டர் மிஸ்டேக் திமுக ஒரு பிளண்டர் சார், நான் என்ன கேக்குறேன் அந்த பிளண்டர் மிஸ்டேக்காக வச்சுங்க சார். ஒரு சின்ன வார்த்தைனால அது டைவர்ட் ஆகிறதுக்கு நீங்க காரணம் ஆயிட்டீங்கன்னு உங்களுக்கு சாரி பிரதர். பட்ஜெட் அது குறித்த வாதத்துக்கு வரலாம். பட்ஜெட்டை எப்படி பாக்குறீங்க? அப்படி ஒன்று நடந்ததா தமிழ்நாட்டுல? பெண்களின் வெற்றியை கொண்டாடும் பெண்மையின் சிகரம் வைக்கம் விஜயலட்சுமி அன்னபாரதி பங்கு பெறும் சிறப்பு விருது வழங்கும் விழா ஆகஸ்ட் 7 காரைக்குடியில். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன் அவர்கள் தான் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முதல் நாள் கைது செய்யப்பட்டார். அதை திமுகவினர் ஒரு அராஜக போக்கு அப்படின்லாம் விமர்சிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் அவர் பேசிய பேச்சுகள் அதுவுமே சரியில்லை அப்படின்ற ஒரு வாதமும் எல்லா கட்சியினரும் சொல்றாங்க. திமுக ஆனா அதுல இருந்து அப்படி இல்லை, சரியான ஒரு பேச்சு தான் அப்படின்ற ஒரு பேட்டர்ன்லேயே போற மாதிரி இருக்கு. பேட்டர்ன்லேயே போற மாதிரி இருக்குது, அதான் உண்மை. ரெண்டாவது எல்லா தலைவர்களுக்கும் என்னன்னா, சமூக வலைதளங்கள்ல என்ன வந்ததோ அதை அவங்க மீன் பண்ணி அதை அவங்களுக்கு ஒரு தகவலா வச்சு இது தவறு, இப்படி பேசியிருக்கக்கூடாது, அதுக்காக கைதும் பண்ணியிருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. பட் அதே தலைவர்களுக்கு இந்த முழு பேச்சும் பார்க்குவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கமே இருந்தால் டெஃபினட்டாக அவங்களே இது ஒன்றுமே தவறாக பேசலை இவர் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. இதில் அரசாங்கம் எப்படி பொருள் கொண்டது நமக்கு தெரியல, காவல்துறை எப்படி பொருள் கொண்டது நமக்கு தெரியல. சமூக வலைதளங்களில் அதுவும் தாவேகானுடைய ஐடி விங்கு அவங்க தான் முதல்ல இந்த வீடியோவை எடுத்து அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த சொல்லக்கூடிய இடங்களில் சில இடங்களில் மியூட் ஆகுது, அங்கே வாய் அசைவு இல்லை, ஆனால் ஆடியோ ரெக்கார்டிங் ப்ளே ஆகாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது இது சித்தரிக்கப்பட்ட ஒரு செய்தியாக தான் இருக்கே தவிர அவர் பேசினதை அன்னைக்கு எல்லா தொலைக்காட்சிகளும் லைவ் பண்ணாங்க. எல்லாருக்கிட்டையும் அந்த டாக்குமெண்ட் அவைலபிளாக இருக்குது. மேடையில் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் அங்கே இருந்திருக்கிறாங்க, பொதுமக்களும் பார்க்குறாங்க. அதனால் என்ன பொருள் அப்படிங்கிறத யாருமே வெளிப்படுத்தலை. தவறுங்கிறாங்க, என்ன தவறுன்னு யாருமே சொல்லலை. இல்லை, சொல்லக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா அதை சொல்லியிருப்பாங்க அப்படின்றதானே. அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அது சொல்லக்கூடிய வகையிலே இல்லைன்னா கூட எழுதியாவது காட்ட சொல்லுங்கள் யாரையாவது. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே. ஒரு தவறான ஒரு அர்த்தம் இரட்டை அர்த்தத்துல இருக்கு அப்படின்னா அது என்ன அர்த்தம் கேட்கறதே ஒரு நியாயமா இல்லைல்ல? என்ன கேட்கறதே ஒரு நியாயமா இல்லை, நான் கேட்கறது தான் நியாயம். நாங்கள் கேட்கறது அப்போ நீங்க சித்தரிச்சு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க, அது உங்களுக்கு நியாயமாகுது. சார், அவருடைய பேச்சை முழுமையா ஆஸ் ஏ ஜேர்னலிஸ்டா நீங்க போட்டு பாத்தீங்களா? பார்க்கலன்னு சொல்லுங்க. பார்த்தேன். இல்ல பார்த்தேன். அப்போ தாவேக அரசோட நடவடிக்கை அவங்களுடைய கவனம்லாம் எதுல இருக்கு அப்படின்னு ஒரு பாஸ் விடுறாரு. கீழிருந்து சவுண்ட் வருது, ஒரு பேரை உச்சரிக்கிறாங்க. அந்த பேருக்கும் அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? அந்த பேர் உள்ள நபருக்கும் ஆட்சிக்கு என்ன சம்பந்தம்? ஏன் அவ்வளவு அனாய்டு? ஏன் சம்பந்தம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட வேண்டியது. நாங்க ஒன்றும் பேசவே இல்லையே. கீழே இருந்து வரக்கூடிய கமெண்ட்டை ரிப்பீட் பண்ணாரா, மறுபடியும் எதனா எடுத்து சொன்னாரா? சார், அதாவது நீங்க உண்மையை பேசணும், முழுமையா. தண்ணி எங்க போகணுமோ அங்க போகணும் அப்படின்னா தண்ணி எங்க கொடுக்கணும்? காவிரிய சொன்னேன் அப்படின்னா என்ன எங்களுக்கு தெரியல. அவர் தண்ணியை தான் சொன்னாரு. தண்ணிக்கு வேற ஒரு பொருள் இருக்குன்றது தாவேக்காக்கு வேணா இருக்கலாம், எங்களுக்கு தெரியல. தண்ணினா தண்ணி தான், குடிக்கிற தண்ணி தான், காவிரி தண்ணி தான், வீட்டு தண்ணி தான், கேன்ல வாங்குற தண்ணி தான், 5 லிட்டர் கேன் தண்ணி தான், 1 லிட்டர் கேன் தண்ணி தான், அதுதான் தண்ணி. எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. இல்ல, இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க தமிழக அரசு எப்படி பொருள் கொண்டாங்கன்னு தெரியல, காவல்துறை எப்படி பொருள் கொண்டாங்க, பல்வேறு பொருள் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்துலதான் அவர் பேசினாரா? இல்லைதான் இரட்டை அர்த்தம் அப்படின்னு. நாங்க பல்வேறு பொருள் இருக்கக்கூடிய விஷயத்துல நாங்க பேசல, நாங்க ஒரே பொருள்ல தான் பேசணும். நீங்க பல்வேறு பொருள் இருக்குது, இரட்டை அர்த்தம் இருக்குன்னு அரசு தான் வழக்கு தொடுறது. அதை அவங்க
தீர்மானிக்கட்டும், அதை போய் சொல்லட்டும். நான் எஃப்ஐஆரை முழுமையாக படித்து பார்த்தேன். எஃப்ஐஆரில் கூட அது இல்லவே இல்லையே. எஃப்ஐஆர்ல என்ன சொல்லி எஃப்ஐஆரில் வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்துகிற வகையில் பேசப்பட்டு சார் ஒரு வழக்குன்னா எஃப்ஐஆரில் அது வார்த்தை போடணும். என்ன மீன் பண்ணியிருக்கிறதா சொன்னதா அந்த கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்க ஒரு விஷயங்களை சொல்லணும். இதுக்கு மேலே நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசேன், என்னுடைய கேஸுக்கு மெரிட் பாயிண்ட்டை நான் வெளியில் சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து வழக்கினுடைய எஃப்ஐஆரில் பார்க்கும்போதே வந்து அவசர கோலத்தில் ஏதோ ஒரு ப்ரெஷரில் கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க மாதிரி தான் தெரியுது. அந்த எஃப்ஐஆரை ரீட் பண்ணும்போதே வந்து ஒரு காக்னிசன்ஸ் மேட் அவுட் ஆகலை, எந்த விதமான அர்த்தமும் இல்லைன்றது அது தெரியுது. இல்லை, இதில் தாவேகாவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, வழக்குகளில் சிக்காத வண்ணம் அவர் பேரெல்லாம் எதுவும் உச்சரிக்கலை அப்படின்றத நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல, அதை தான் அவங்களும் பாயிண்டாக சொல்கிறாங்க. அவர் இந்த பேரே உச்சரிக்கலை, ஆனால் என்ன பொருள் படணுமோ அது வந்து அந்த அர்த்தத்தில் வந்து ஒரு என்ன பொருள் படுது அதை திரும்ப திரும்ப என்னையே அந்த எங்களுக்கு தெரியல சார். சார் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என் மேலே ஒரு குற்றச்சாட்டு, நான் பேசுனது இதுதான் பொது தெளிவு இருக்குது, நான் பேசுனது இந்த அர்த்தத்தில் தான் பேசுனேன்றத எல்லாமே இருக்குது. நீங்க என்னமா புரிஞ்சுக்கிறீங்கன்றது நீங்க தானே சார் சொல்லணும். நீங்க என்ன உங்களை சொல்லல, எது தரப்பு. ஓகே, இப்போ வரையுமே பேசுனதுல எந்தவித பிழையும் இல்ல அப்படின்றதான் திமுகவோட ஸ்டாண்ட். 100% எந்த பிழையும் கிடையாது, எந்த பிழையும் கிடையாது. புரியுதுங்களா? அது பிழையா பாக்குறவங்களுக்கு பிழை. எங்களுக்கு புரியல, தமிழ்நாட்டில் வந்து தண்ணிக்கு அர்த்தம் வேற என்ன இருக்குன்றது புதுசு ஒரு அர்த்தத்தை வந்து எல்லாமே சொல்றது எங்களுக்கு தெரியல. அட்லீஸ்ட் அதையா சொல்லுங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு இப்படி கேட்போம், அவர் தவறு செஞ்சிருந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் இருக்குமே ஆனால் நீதிமன்றத்தில் ஏன் ஜகா வாங்கினீங்க? நோ யூ மேட் ஏ பிளண்டர் மிஸ்டேக், இட்ஸ் அன் ஆப்சன்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணும்ல கோர்ட்டில். கோர்ட்டு கேட்குது, எஃப்ஐஆர் படிக்குது, என்ன இதில் இருக்கு, என்ன விஷயத்தை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குது கோர்ட்டு. அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் கைது பண்ண வரல, நாங்கள் அவரை அழைச்சிட்டு போய் விசாரிச்சு விட்டுறோம். வழக்கு வந்து விசாரிக்கும் போது நீதிபதிகள் கேட்குற கேள்வியில் வந்து வேர் இஸ் காக்னிசன்ஸ், இதில் என்ன உங்களுக்கு தவறாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, என்ன இருக்குது இதில்ன்றதான் பேசுகிறாங்க சார். இல்லைனா வந்து டெஃபினட்டாக கோர்ட்டு வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காது சார். நீதிமன்றமே இதில் வந்து உண்மை இல்லை, இது ஒரு பழிவாங்க நடவடிக்கையாக தான் இது பார்க்க. நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் வந்து கைது செய்யறதுக்காக வரல, விசாரணைக்காக அழைக்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னாக்க இங்கே வரும்போது அதை சொல்லலையா, விசாரணைக்காக தான் கூப்பிட வந்திருக்கோம் அப்படின்னு உங்கள்கிட்ட. இங்கே கைதுக்கு தானே கொடுக்குறாங்க, இங்கே வந்து அரெஸ்ட்டுக்கு தானே கொண்டு வந்துட்டாங்க. அரெஸ்ட் மகஜர்லாம் எழுதிட்டாங்களே, அரெஸ்ட் மகஜரில் கையெழுத்து வாங்குறாங்களே. புரியுதுங்களா? நான் என்ன கேட்குறேன், இப்படி வச்சுப்போம், எவ்வளோ ஃபேக் நரேட்டிவ், ஃபேக் கவர்மெண்ட்ன்றது நான் சொல்கிறேன். நீங்கள் விசாரணைக்கு வர்றீங்களே, வந்தது தஞ்சாவூர் ஐஓ தானே, விசாரணைக்கு தானே வந்திருக்கா, விசாரிங்க. உங்களுக்கு உள்ளபடியே விசாரிக்கணும்னு என்ன இருந்தா விசாரிங்க. இல்லையா உங்களுக்கு தஞ்சாவூரில் தான் விசாரிக்கணுமா, இங்கே வந்து விசாரிக்க கூட நோட்டீஸ் அனுப்பியிருக்கலாமே. இந்த மாதிரி நீங்கள் ஒரு உங்கள் மேலே இந்த மாதிரி ஒரு மனு வந்திருக்கு, பிஎஸ்என் சட்டப்படி நீங்கள் வந்து விசாரணைக்கு வாங்கன்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம்ல. ஸோ என்னன்னா, இவங்க பழி வாங்க நோக்கத்தோட கைதுக்காக வந்துட்டாங்க. அது பேக் ஃபயர் ஆன பிறகு அதிகாரிகளுடைய அட்வைஸ், இது தப்பு, இது நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறதுனால நீதிமன்றத்தில் அட்வொகேட் ஜெனரல் இப்படி இல்லை, நாங்கள் வந்து விசாரிச்சு அனுப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதுலேருந்தே வந்து பொய்ன்னு தெரியுதா இல்லையா? நாங்கள் வந்து இதில் வந்து எங்களுடைய தலைவர் உதயநிதி பதில் சொல்ல தேவையில்லை, திமுக பதில் சொல்ல தேவையில்லை, நீதிமன்ற நடவடிக்கையே பதில் சொல்லியிருக்கல. கைது நடவடிக்கையிலிருந்து தஞ்சாவூர் வரையும் நீங்கள் போயிட்டு கூடவே வந்தீங்க. அந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்தது? அவங்க வந்து போலீஸ்க்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. அவங்க தஞ்சாவூர் போலீஸ் வண்டியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எங்கே இருந்தோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. நார்மலாக ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டா எந்த போலீஸ் ஜூரிஸ்டிக்ஷனோ அந்த போலீஸோட டைரக்ஷனில் தான் போகணும். ஆனால் அவருக்கு வேற எங்கே இருந்தோ ஒரு டைரக்ஷன் வருது, இப்படி திருப்புங்க அப்படி திருப்புங்கிறாங்க. நாங்கள் வந்து காலையில் ஐ திங்க் ஒரு 10:30 வண்டியில் ஏறிட்டோம்னு நினைக்கிறோம். நாங்கள் 1:30 மணி வரைக்கும் எங்களுக்கு வந்து எங்கேயுமே நிப்பாட்டாமல் அழைச்சிட்டு போகும்போது எங்களுக்கு சிறுநீர் கிடைக்கணும், அதை நாங்கள் கேட்குறோம். அதுக்கு நாங்கள் போகிற வழியில் அச்சரப்பாக்கம் தாண்டி ஒரு இடத்துல போகும்போது அந்த ஆரியாஸ் ஹோட்டலு, இந்த மன்னா மெஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க, பக்கத்தில் பாத்ரூம் போயிட்டு ஏறுறான்னா சரின்னு சொன்னாங்க எங்ககிட்ட. சரி ஓகே, அங்கே இறங்கி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுங்க போன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்ட போய் வண்டி ஸ்லோ பண்ணும்போது அங்கே ஒரு பட்டாளம், போலீஸ் பட்டாளம் நின்றுக்கிட்டு வண்டியை வந்து இல்லை போன்னு துரத்துறாங்க. சரி ஓகே, என்ன பண்ண முடியும், நாங்கள் போலீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணுறது தான் அவருடைய எண்ணமும் கூட. அதனால் அவர் என்ன சொல்ல, சரி விடுங்க, அவர் எங்கே போய் நிப்பாட்டான்னு. அதுக்கப்புறம் நான் வந்து சத்தம் போடுறேன், என்ன சார் ஒரு நேச்சர் கால் சார், ஏறி ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கிறாரு, ஒரு யூரின் பாஸ் பண்ணி தானே கேட்குறோம், வேறு என்ன கேட்குறோம் நாங்கள் உங்களுக்குன்னு போது அதுக்கப்புறம் தான் வந்து ஒடக்கூர் போலீஸ் ஸ்டேஷன், அங்கேருந்து ஒரு 1/2 hour
கொஞ்சம் தள்ளி போய் திண்டிவனத்துக்கிட்ட ஒலக்கூர் போலீஸ் ஸ்டேஷனில் அழைச்சிட்டு போய் பார்த்தாங்க. தொடர்ந்து இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னே சொல்றீங்க. தனிப்பட்ட பகை எதுவும் இருக்கா பழி வாங்குற நடவடிக்கை அப்படின்னாக்கா? அரசியல் பழி வாங்குறதுக்கு என்ன தனிப்பட்ட பகை இருக்கு? சொத்து தகராறு இருக்கா? நான் எங்களுக்கும் விஜய்க்கும் ஒண்ணுமே கிடையாது. அரசியல் பழிவாங்கம் தான் இது. பழிவாங்கினா அரசியல் பழிவாங்கம் தான். குறிப்பா வந்து மேகதாது விவகாரம், காவிரி நீர் விவகாரம், இதை மையப்படுத்திய அந்த ஆர்ப்பாட்டத்தை திசை திருப்புறதுக்காக தான் டிவிகே கவர்மெண்ட் இப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த திமுகவினர் முன்வைக்கிறீங்க. அதான் உண்மை. ஆமா, திமுக மேகதாதுக்காக என்ன பண்ணுச்சு? முதல்ல 1924 அந்த ஒப்பந்தத்தை தவற விட்டதே திமுக தானே. 74 அதான் 24 ஒப்பந்தத்தை 74 தவற விட்டது வந்து திமுக தானே அப்படின்னு யார் சொல்றா? பத்திரிகைக்காரங்களாம் எடுத்து கொடுக்குற கேள்வியா இல்லை தாவேக்காரங்களுக்கு சொல்றாங்களா? ஏன்னா தாவேக்காரங்களுக்கு இந்த அளவுக்குலாம் தெளிவு கிடையாது. சொல்லுங்க அப்படின்னு யார் சொன்னா? எனக்கு தெரியல. எந்த தாவேக்கா தலைவர்களும் அப்படி பேசுன மாதிரி எனக்கு தகவல் இல்லை. ஓகே, நீங்களா கேட்கறதுனா அது நீங்களே பேசிக்கங்க. இல்ல இப்ப அந்த அப்படியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன யாரு செஞ்ச அந்த குற்றச்சாட்டு எனக்கு தயவு செய்து சொல்லணும். பரந்தாமன் பேசினா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசினாலும் அந்த காலகட்டத்துல நீங்க படிச்சு வந்து கேள்வி கேட்காதீங்க. நீங்க வந்து ஏதாவது படிச்சுட்டு நான் இதுக்கு பதில் இருக்கு என்கிட்ட. ஆனா அதே சமயத்துல தாவேக்கா கேள்வியா இல்லையா? யார் கேட்டா தாவேக்கால? அவ்வளவு அதிபுத்திசாலி தாவேக்கால யார் இருக்கா? சொல்லுங்க, நான் கேக்குறேன். இல்ல என்ன பண்ணுச்சு திமுக, என்ன பண்ணுச்சுன்ற ஒரு கேள்வி அவங்க முன் வச்சிருக்காங்க. நான் திமுக என்ன பண்ணுச்சுக்கு பதில்லாம் சொல்றேன் சார். என்கிட்ட நிறைய இருக்கு சார். நான் இந்த காவிரி மேகதாது விவகாரத்துல என்ன பண்ணுச்சுன்னா ஒண்ணுமே பண்ணல சார். வச்சுங்க சார், திமுக ஒண்ணுமே பண்ணல சார். திமுக பண்ணதா பண்ணலையான்றது எங்களுக்கு புத்தகமே இருக்கு. நாங்க சொன்னா புத்தகமே போடலாம். இப்ப திமுக ஒண்ணுமே பண்ணல. வச்சுக்க 60 நாள்ல என்னத்தை கழட்டினீங்க நீங்க? சொல்லுங்க சார். திமுக ஆட்சிக்கு வந்துரு. திமுக ஆட்சி விட்டு இறங்கிட்டீங்க. நீங்க தானே ஆட்சியில் உட்காந்து நீங்க என்ன கிழிச்சிங்கன்னு கேட்குறேன். பச்சையா கேட்குறேன். நான் பதில் சொல்ல மாட்டேன். திமுக என்ன பண்ணிச்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்ன கிழிச்ச 60 நாள்ல, 70 நாள்ல, 80 நாள்ல? இப்போ அதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்களா? 60 நாள் என்ன பண்ண முடியும்? அதுக்கு அவங்க அவகாசம் என்ன பண்ணு காட்டுங்க. என்ன அவகாசம் கேளுங்க, சொல்லட்டும். அதை வந்து சொல்லட்டும். எந்த மந்திரி கிட்டையாவது உட்காந்து இந்த மாதிரி கேளுங்க. எந்த மந்திரியா அப்படி உட்காந்து பதில் சொல்லியிருக்காங்களா? 74 ஏன் அந்த வழக்கை வித்ரா பண்ணாருன்னா கலைஞர் அன்னைக்கு அம்மையார் இந்திரா காந்தி சொல்றாங்க, நீங்க 2 அரசுகளும் உட்காந்து பேசுங்க. காவிரி நதிநீர் பிரச்சனைய 2 அரசுகளும் உட்காந்து பேசுங்க. நான் உங்களுக்கு ஜவாப் தரேன். ஐ டேக் எ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னும் போது அப்ப கலைஞர் சொல்றார், பேச்சுவார்த்தைக்கு நான் தயாரா இருக்கேன், வழக்கு இருக்கட்டும். பேச்சுவார்த்தை தோல்வி ஆயிப்போச்சுன்னா அப்ப நான் வழக்கு தொடரலாம்ல அப்படின்னு சொல்லும் போது அம்மையார் இந்திரா காந்தி என்ன சொல்றாங்க, இல்ல பேச்சுவார்த்தைக்கே இந்த வழக்கு ஒரு தடையா இருக்கு, என்ன நீங்க நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது ஒரு பிரதமர் இந்த அளவுக்கு வந்து சொல்லும் போது சரி கேட்போமே அப்படிங்கிறதுக்காக அந்த காலகட்டத்தில் ட்ரிபியூனல் கிடையாது. அந்த காலகட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையம் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறும் 2 அரசுகள் உட்கார்ந்து பேசி 2 அரசுகள் மனமு வந்தாதான் நடக்கக்கூடிய காலகட்டம். அப்போ ஒரு மத்திய அரசு தலையிட்டு நீங்க 2 பேரும் உட்காந்து பேசுங்க, நான் யூனியன் மினிஸ்டர் அனுப்புறேன், இது ஒரு வழக்கு, இது வந்து இதுக்கு நமக்கு வந்து ஒரு இடையூறா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் ஏ டிப்ளமசி சார். வித்ரா பண்றோம், பேச்சுவார்த்தை தோல்வி அடையுது. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஒண்ணுமே செய்யல, மீண்டும் கலைஞர் தான் கேஸ் போடுறாரு. அந்த வழக்கு தான் ஜெயலலிதா கவர்மெண்ட் வரும்போது நாங்க ஜெயிச்சு வெற்றி பெற்ற பிறகு அந்த ட்ரிபியூனல் அமைப்பதற்கான அந்த ஆர்டர் வருது. ஸோ அவ்வளவு போராட்டம் திமுகவுக்கு இருக்கு சார். கட்சிக்கே வரலாறு இல்லாத ஒரு தாவேக்கா அவங்க போய் காவிரி வரலாறை பத்திலாம் எங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஏதாவது கொஞ்சமாவது இருக்கணும் சார். அவங்க கேட்டா கூட பரவாயில்ல, ஏதோ கேட்டு தெரிஞ்சுக்கிறான்னு சொல்லல. நீங்க அவங்களுக்காக ஒரு கேக்குறீங்க போது விவசாயிகள் தரப்பினுடைய கருத்தும் அதுவா இருக்கு. ஆரம்பத்துல ஒரு பிளண்டர் மிஸ்டேக் திமுக ஒரு பிளண்டர் சார். நான் என்ன கேக்குறேன், அந்த பிளண்டர் மிஸ்டேக்காக வச்சுங்க சார். அதுக்கப்புறம் ட்ரிபியூனல் அமைக்காச்சு. அந்த ட்ரிபியூனல் அமைச்சது யாரு? காவிரிக்காக கேஸ் போட்டது யாரு? அது 205 டிஎம்சி தண்ணீர் இடைக்கால உத்தரவுங்கிற வார்த்தை யாரு? விபி சிங் கவர்மெண்ட்ல அது ஒரு கண்டிஷனா வச்சு ட்ரிபியூனல் அமைச்சு கொடுக்குறோம்னு சொல்லி ஆதரவு கொடுக்கும்போது கண்டிஷனா வச்சது யாரு? இதெல்லாம் செஞ்சது கலைஞர். இல்ல இப்ப இவ்வளவு விஷயம் இருக்கு. இல்ல நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு விஷயம் இல்ல நான் சொல்றது கேளுங்க. இவ்வளவு விஷயம் செஞ்ச திமுக, ட்ரிபியூனல் அமைச்ச திமுக, இன்னைக்கு தண்ணி கொடுத்தே ஆகன்ற ஒரு கட்டாயத்துக்கு காவிரி கர்நாடக அரசாங்கத்தை கொண்டாந்து சட்டப்பூர்வமா கொண்டு வந்து வச்ச திமுகவை பார்த்துட்டு அப்ப இருக்கிற விஷயத்தை பத்தி பேசலனா இருக்குது.
அது எந்த விதத்துல நியாயமாப்படும், அது எந்த விதத்துல வாதமாகும்? இப்ப தாவேக அரசுகிட்ட இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க, மேகதாது விவகாரம் பெரிய அளவுல வெடிச்சிருக்கு அப்படின்ற சூழல்ல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நீங்க வந்து முன்னெடுக்கிறீங்க போது அதுல ரொம்ப கவனத்தோட எதிர்க்கட்சி திமுக செயல்பட்டு இருக்கணும் இல்லையா? ஒரு சின்ன வார்த்தைனால அதை டைவர்ட் ஆகிறதுக்கு நீங்க காரணமாயிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணலையா? ஐ எம் சாரி பிரதர், நாங்க ரொம்ப கவனமா தான் பேசணும், நாங்க சரியா தான் பேசணும், நாங்க தெளிவா தான் பேசணும், நாங்க காவிரி நதி நீரை பத்தி தான் பேசணும். தண்ணினா எங்களுக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய பொருள் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேற என்ன பொருள் இருக்கிறது அந்த தாவேக்காரன் தான் வந்து பதில் சொல்லணும். அந்த தாவேக்கா ஐடி தான் வந்து பதில் சொல்லணும். எங்களுக்கு அந்த பொருள்லாம் தெரியாதுங்க. இன்னைக்கு ஆபாச நிதி அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து அது தரங்கட்ட விமர்சனம், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அவங்க கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்க முடியும்? ஒண்ணு அரசியல் செஞ்சு ஆட்சிக்கு வந்திருக்கணும், பொது சேவை செஞ்சு ஆட்சிக்கு வந்திருக்கணும், சமுதாயத்துக்கு தியாகம் பண்ணி ஆட்சிக்கு வந்துடணும். ஒரு ஃப்ளூக்ல வந்து உட்காந்துட்டாங்க, எதையாவது பேசுவாங்க, விடுங்க சார். இந்த ஆற்றாமையில தான் வந்து திமுக இப்படிலாம் பண்றாங்க. எது ஆற்றாமைன்னு நீங்க எதை கருதுறீங்க? எதுக்காக இந்த வார்த்தை உடனடியா இல்ல அவங்க அறிக்கையில யூ ஷுட் கம் வித் மீ கிளாரிட்டி. ஆற்றாமைங்கிற வார்த்தை எங்க இருந்து வருது உங்களுக்கு? ஆற்றாமைங்கிற வார்த்தை திமுகவுக்கு இது ஆற்றாமைங்கிறது எங்க இருந்து வருது? அவங்க உடனடியா ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்ற அது எங்களுக்கு ஆற்றாமையா பேசுறீங்க? அது எங்களுக்கு ஆற்றாமையா? ஆனா நீ ஒரு சிட்டிசனா யோசிச்சு பாருங்க, என்ன திரும்ப விஜய் கிள்ளி போட்டாரு. இந்த சீட்ல உட்காரத்துக்கு விஜய்க்கு ஜனநாயகப்படி ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா அதற்கான உழைப்பு இருக்கா? அந்த கேள்வி கேளுங்க நீங்க. சார், ஜனநாயகம் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, அது கூட 118 கொடுக்கல. இவர மைனாரிட்டி கவர்மெண்ட், கவர்மெண்ட் இஸ் எ கவர்மெண்ட், ஒத்துக்கிறேன். ஆனால் அதற்கான உழைப்பு இருக்கா? ஒரு துரும்ப கூட கிள்ளி போலடா இவன் அப்படின்னு நம்ம கிராமத்துல பேசுறோம்ல, அதுக்காக இவன்னா அவன்ற மாதிரி நீங்க எடுக்காதீங்க. கிராமத்துல ஒரு துரும்ப கூட இவன் கிள்ளி போலடா, வந்துட்டான்டா, நாட்டாமை பண்றதுன்னு பேச மாட்டான். அதே தான் நம்மளுடைய விஜய். நீங்க சொல்லுங்க சார், ஏதாவது ஒரு தியாகம் பண்ணியிருக்காரா? மக்களுக்கு பிரச்சாரமே தமிழ்நாடு பூரா போய் பண்ணல சார். ஆனா அது ஓகே, மக்கள் வந்து ஒரு 100 சீட்டுக்கு மேல கொடுத்துருக்காங்க. இட்ஸ் a சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அதனால வந்து இதை போய் நீங்க ஆற்றாமை போற்றாமை எல்லாம் நீங்களா எதனா கட்டுக்கட்டு. எங்களுக்கு ஒன்றும் ஆற்றா சார். இதை விட பெரிய பெரிய அரசியல் படிவாங்கள்லாம் நம்ம பார்த்த இயக்கம் இது. அதனால எங்களுக்கு ஒன்றும் அதனால இன்ஃபேக்ட் இதை நாங்க விரும்புறோம். மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் திமுகவுடைய அரசாங்கம் எப்படி செயல்பட்டது, இப்ப மாற்றா வந்திருக்கவங்க எப்படி ஏமாற்றிருக்காங்க. பப்ளிக் ஷுட் ரியலைஸ் சார். அதுக்கு ஒரு கேப் கொடுக்கணும்ல. திமுக தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க அந்த ஆர்ப்பாட்டத்துல எல்லாம் ஈடுபட்டாங்க இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக. இப்போ இந்த கைது நடவடிக்கை திமுக வந்து ஒரு பாசிட்டிவா பாக்குறாங்களா இல்ல வந்து நெகட்டிவா பாக்குறாங்களா? என்ன அர்த்தத்துல பாசிட்டிவ் நீங்க பாக்குறீங்க எனக்கு தெரியல. இதை வச்சு என்ன நாங்க கேம் ஆடணும், என்ன நாங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு பாசிட்டிவா பார்க்கணும், என்ன எங்களுக்கு கெட்டு போச்சு இதுல நெகட்டிவா பார்க்கணும்? ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் அ மக்கள் பணி, அரசியல இது இயற்கை, அவ்வளவுதான். இல்ல இதை வச்சு தாவேக்க அரசியல் பண்ண நினைக்குதுன்னு திமுக தரப்புல சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து திமுகவும் இதை வச்சு எலிவேட் ஆகுது அப்படின்ற ஒரு கருத்து. திமுக என்ன நேற்று லெட்டர் பேட் கட்சி எலிவேட் ஆகுறது இதை வச்சு என்ன சார் இது வேடிக்கையாகுது? ஓகே, பட்ஜெட் அது குறித்த வாதத்துக்கு வரலாம். பட்ஜெட்டை எப்படி பாக்குறீங்க? அப்படி ஒன்று நடந்ததா தமிழ்நாட்டில்? பட்ஜெட் ஒன்று தாக்கல் செஞ்சாங்களா? எனக்கு தெரியல. பட்ஜெட் தாக்கல் செஞ்சா நீ தமிழ்நாட்டில் வந்து பயங்கரமாக வரும். இன்னைக்கு எந்த பத்திரிகைகள் வந்து பட்ஜெட் வந்து இந்த திட்டம் சிறப்பாக இருக்கு, அந்த திட்டம் ஏதாவது தலையங்க எழுதியிருக்கா? அண்ணன் சீர், தாய்மாமன் திட்டம் எல்லாம் என்ன ஸ்டிக்கர் ஒட்டல். நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூக நல திட்டங்களை அப்படியே பேரை மாத்திட்டு அப்படியே திட்டம் 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 சொல்லிட்டு போறீங்க, அவ்வளவுதான். அதாவதுக்கு முன்னாடி ஒரு வெற்றின்னு போட்டுட்டீங்க. நான் என்ன சொல்றேன், அந்த திட்டம் தொடரணும் தானே, அதுவும் தானே உங்களுடைய விருப்பம். தொடர்றதுக்கும் பேரை மாத்துறதுக்கு அதுக்கு அப்ப தொடரணும்னா நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. எதுக்கு நான் புது திட்டம் கொண்டாந்து சொல்றீங்க? நீங்க அப்போ எதுக்கு புது திட்டம் கொண்டாந்து சொல்றீங்க? உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன, வாக்குறுதிகள் என்ன, அதுல எத்தனை சதவீதத்தை நீங்க இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க? 2500 ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகை என்ன ஆச்சு? 5 ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடி என்ன, விவசாய கடன் தள்ளுபடி என்னாச்சு? நகை கடன் தள்ளுபடி என்னாச்சு? படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் என்னாச்சு? முதியோர் உதவித்தொகையில இன்க்ரிமெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் சொன்னீங்களே என்னாச்சு? மாற்றுத்திறனாளிகளுடைய ஓய்வூதியத்துல வந்து என்ஹான்ஸ்மெண்ட் சொன்னீங்களே என்னாச்சு? ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை தான் நீங்க வந்து பொட்டு வச்சு பூ வச்சு சிங்காரிக்கிறீங்க, அவ்வளவுதான். இல்லை, இப்போ இருக்கக்கூடிய நிதி சூழல்ல இதுதான் பண்ண முடியும். நிதி பற்றாக்குறையை சரி பண்றதுக்கே வந்து 2 ஆண்டுகள் தேவைப்படும் அப்படின்னு நிதியமைச்சர் சொல்றாரு. சார், இதெல்லாம் ஒரு பெரிய காமெடி சார். அப்ப எதுக்கு சார் வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்க? உங்க வெள்ளை அறிக்கைக்கும் நிதிநிலை திருத்திய நிதிநிலை அறிக்கை கான்ட்ரடிக்ஷனா இருக்கு சார். நீங்க கடன் அதிகமா வாங்குறீங்க, ஆனா வந்து பட்ஜெட்ல எதுக்கு சார் டிபார்ட்மெண்ட்டுக்கு அலோகேஷனை குறைக்கிறீங்க? 44,000 கோடி இருந்த
பள்ளி கல்வித்துறைக்கு இப்போ 40,000 கோடி, இங்கே 4,000 கோடி குறைக்கிறீங்க. ஒவ்வொரு துறைக்கும் ஆண்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவீங்களா இல்லை குறைப்பீங்களா? ஆண்டுகளுக்கு வந்து கூட்டணும், அலோகேஷன் ஒவ்வொரு துறைக்கும் கூட்டணும். ஏன்னா செலவுகள் இருக்கும், திட்டங்கள் இருக்கும். நிறைய திட்டங்கள் தொடருது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க குறைக்கிறீங்கன்னா உங்ககிட்ட பள்ளி கல்வித்துறைக்கு திட்டம் இல்லை. 50,000 கோடி தேவைப்படும் அப்படின்னு ராஜ்மோகன் மாண்புமிகு அமைச்சர் சொன்னார்ல, 40,000 கோடியா குறைஞ்சிருக்குதே, என்ன அர்த்தம் அதுக்கு? அப்ப 50,000 கோடி தேவைப்படுதியா? நாங்க லீக்கேஜஸ் எல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப. வெரி குட். லீக்கேஜஸ் சரி பண்ணியிருந்தா பட்ஜெட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கணும். நாங்க எவ்வளவு லீக்கேஜ் சரி பண்ணிருக்கோம், அப்ப அந்த வருவாயை கொண்டாந்து இதுல காட்டியிருக்கணுமே. அப்ப லீக்கேஜஸ் சரி பண்ணா வருவாய் அரசுக்கு 2 வருஷம் தேவைப்படும்ன்றாங்களா? அதோட ஒப்பிட முடியுமா? லீக்கேஜ் சரி பண்ணிட்டேன்னு சொன்ன போது அப்ப வருவாய் வந்து விழுந்திருக்கணும். அப்ப வருவாய் வந்து விழுந்த போது அப்ப கடன்ல குறைஞ்சிருக்கணும். கடனை ஏத்துறீங்க, லீக்கேஜை வந்து சீல் பண்ணிட்டேன்றீங்க. அப்ப அந்த பணம் எங்க ரிஃப்ளெக்ட் ஆன நிதிநிலை அறிக்கையில? திமுக அதெல்லாம் ஒண்ணுமேல செய்யுதுன்னா பப்ளிக் புரியாது சார். பிசிக்கல் டெபாசிட், கேப் டெபிசிட்லாம். நான் ஒரே வார்த்தை கேட்கறேன், நீங்க ஆட்சிக்கு வந்து சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கீங்களா? எதுவுமே நிறைவேற்றி கேட்கும்போது திமுக மகளிர் உரிமை தொகையை வந்து 3 ஆண்டுகள்ல தான் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை அவங்க சொல்றாங்க. எங்களை மட்டும் உடனே வந்து எல்லாமே கேட்குறீங்க. உங்க பட்ஜெட்ல சொல்லுங்க, எப்போ நிறைவேற்றும் சொல்லுங்க. அதை பத்தி சொல்லியிருக்கணும்ல. சரி, அதை பண்ண முடியல, ஏதாவது ஒண்ணு செய்யணும். எல்லாத்தையுமே செய்ய முடியும் சார். திமுக ஆட்சிக்கு வரும்போது நிதிநிலை எவ்வளவு மோசமா இருந்து உங்களுக்கு தெரியும். கொரோனா 2வது பேரலை இல்லைங்க சார், இது தெரியும். ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே மகளிர் விடியல் பயணம், பெட்ரோலுக்கு 3 ரூபா, கேஸுக்கு 3 ரூபா, இதெல்லாம் குறைச்சமா இல்லையா? செய்யாம ஒன்றும் சும்மா பெஞ்சு தேய்ச்சி உட்காந்துக்கிட்டு நாங்க வந்து நிதி நிலைமை சரியான அப்புறம் செய்யறோம்னு சார், செய்யக்கூடிய விஷயத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து அடுத்த ஆண்டு செய்யறோம்னு ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு ப்ரோக்ரஸ் காட்டணும்ல. நீங்க மடிக்கணினி திட்டத்தை நம்ம கொடுக்குறோம், அது வெற்றி மடிக்கணினி திட்டம், வெற்றி திட்டம் நீங்க மாத்தி. ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டம், யாரு கொண்டாந்த திட்டம்? திமுகவே கடைசியில தான் கொடுத்தாங்க. அதுதான் சொல்ல வர. மடிக்கணினி திட்டத்தை வந்து அதிமுக அரசாங்கத்துல நீதிமன்றத்துல போய் ஏகப்பட்ட பிரச்சனையாகி அதையத்தையும் கிளியர் பண்ணி அப்புறம் ஒரு புது பாலிசியை கொண்டாந்து இதை இப்பவே இமீடியட்டா இந்த 11வது 12வது படிக்கிறக்கூடிய படைகளுக்கு கொடுத்து லேட் ஆகிற போது காலேஜில் போகக்கூடிய அந்த பட்டய படிப்பு படிக்கிறவங்களுக்கு நாம கொடுக்கணும் போது, இன்ஃபேக்ட் அவன் வந்து முடிச்சுட்டு போனவன் அவனை கூட கூப்பிட்டு நம்ம கொடுத்தோம், அந்த மாணவனை கூட கூப்பிட்டு கொடுத்தோம். சார், திட்டங்களை நம்ம நிறைவேற்றணுமா இல்லையா? அதுக்கான ரோட் மேப் எங்க இருக்குன்னு கேட்குறேன். திமுக கிட்ட ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா மேகதாது அணைக்கு வந்து ட்ரிபுனல் அமைக்கணும்னு திமுக அச்சாரம் போட்டுருச்சு, லெட்டர் எழுதிருச்சு ஒன்றிய அரசுக்கு. எல்லாமே நம்ம போட்ட அச்சாரம் தானே. ஓகே, எல்லாமே உங்களை தான் ஃபாலோ பண்றாங்க நீங்க சொல்றீங்க. ஆனா வந்து திமுகவோட ஃபாலோ பண்ணா நாங்க வந்து சிறப்பா ஃபாலோ பண்ணுவோம்னு அவங்க சொல்றாங்க. இருந்தா நல்லது. நீ என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கூவம் நதிக்கரையிலே கூட அதை முன்னுதாரணமா சொல்றாங்க. திமுக அதிமுக 2 கட்சிகளுமே சொல்லிட்டு இருந்ததுதான், பல 100 கோடிகள் வந்து ஒதுக்குனாங்க. ஆனா வந்து நடந்தது. நீங்க பாத்தீங்களா சார், கூவம் நதிக்கரை ஆண்டுக்கு வந்து தூர்வார விவகாரம் நடந்துட்டு தான் இருக்கும். நீங்க சாமி சிவானந்தா சாலை நாங்க படகு ஓட்டுற மாதிரி குளிக்கிற மாதிரி மாத்துவோம் அப்படின்னு சொல்லி மாத்தினா சந்தோஷம், பார்க்கலாம். மாத்திட்டா வரவேற்கிறோம். மாற்ற முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, முதல்ல அந்த நீர்வளத்துறை அமைச்சருக்கு வந்து காவிரி நதிநீர் பிரச்சனையை பத்தி பேச சொல்லுங்க. படகு விடுறது, குளிக்க வைக்கிறதுல அப்புறம் பார்க்கலாம். அது ஆதவர்ஜனா தானே சொல்றாரு, புசி ஆனந்தனை சொன்னாரு. அந்த துறைக்கான அமைச்சர் அவர் தான் சார். அந்த துறையுடைய அமைச்சர் சொன்னாதான் அதுல ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். ஏன்னா அலோகேஷன் எவ்வளவு இருக்கு, என்ன இருக்குன்னு சொல்ல முடியும். வாய்க்கு வந்தபடி வந்தவங்க போனவங்களாம் பேசுறாங்களே சார். ஆதவர்ஜனா பொதுப்பணித்துறையை பத்தி பேசுறது, அவருக்கு இருக்கக்கூடிய துறையை பத்தி பேசுறாருன்னா பரவாயில்ல. நீர்வளத்துறை அமைச்சருக்கு உண்டான விஷயத்துல போய் ஆதவர்ஜனா பேசுறாரு, அதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் சென்னையில நடந்துச்சு. அதுல சேகர் பாபு அவர்கள் வந்து பேச்சுவார்த்தையில போராட்டத்திற்கு அது வந்து மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர், பட் இட் இஸ் எ பாலிசி. புரியுதா உங்களுக்கு? ஆனா அது பெரிய விவாதமா இருந்துச்சு. இவர் ஏன் பேச்சுவார்த்தைக்கு வராரு அப்படின்னு. டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் சார், டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறது வேற. ஆனா நகராட்சி நிர்வாகத்துறை ஒரு பாலிசி அவர் சொல்ல மாட்டார். KN நேரு மாண்புமிகு அமைச்சர் நகராட்சி நிர்வாகத்துல பாலிசியை மேக் பண்ணதை அவர் வெளியில சொல்லலாம், இம்ப்ளிமெண்ட் பண்றதை அவர் சொல்லுவாங்க, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் சொல்லுவாங்க. ஆனா நீர்வளத்துறை அமைச்சருடைய பாலிசியை மாண்புமிகு ஆதவர்ஜனா எப்படி சொல்ல முடியும்? அப்போ வெத்து வாய் வேட்டு தான் எல்லாம். ஓகே சார், பொறுத்தது பார்ப்போம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. பெண்களின் வெற்றியை கொண்டாடும் பெண்மையின் சிகரம் வைக்கம் விஜயலட்சுமி அன்னபாரதி பங்கு பெறும் சிறப்பு விருது வழங்கும் விழா ஆகஸ்ட் 7 காரைக்குடியில்.